ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். வீடியோக்குள்ள போய் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கனை காலில் பிடிச்சிக்கோங்க. அப்போ நாங்கள் வீடியோஸ் உங்களுக்கு ஒன்னே வரோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போனால் ஹனி சிக்கன் செய்ய போகிறோம். வாங்க எபிசோட்லாம் பார்க்கலாம். அதுக்கு ஒரு பவுலில் 300 கிராம் போன்லெஸ் சிக்கன் எடுத்துக்கோங்க. 1/2 tablespoon ginger garlic paste, 3 tablespoon corn flour, 3 tablespoon maida, 1 tablespoon pepper powder, 1/2 tablespoon salt and தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. பிசைகிற மாதிரி தண்ணி தெளிச்சு நீங்கள் பிசைஞ்சிக்கோங்க. பிசைஞ்சிட்டு இதை 20 மினிட்ஸ்க்கு ஊற வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாயை ஹீட் பண்ணிட்டு 250 ml ரிஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கோங்க. இப்போ என்ன சூடானதோ நம்ம மேரினேட் பண்ணி வச்சிருந்த சிக்கனை ஒன்று அதை பொரிச்சு எடுத்துக்கலாம். இது கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. அதே கடாயில் 2 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. கூட 10 பல் பூண்டை பொடி சாப் பண்ணி சேர்த்துக்கலாம். இந்த பூண்டு நல்லா ஃப்ரை ஆனதோ 1/4 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கோங்க. இது ரெண்டுமே நல்லா ஃப்ரை ஆனதோ 2 டீஸ்பூன் டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கலாம். இது கூட 1/4 டீஸ்பூன் செஸ்வான் சாஸ் இல்லை சில்லி சாஸ் சேர்த்துக்கோங்க. நாங்கள் இன்னைக்கு செஸ்வான் சாஸ் தான் சூஸ் பண்ணியிருக்கோம். இது கூடவே 1/4 டீஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு 2 டீஸ்பூன் தேன் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு ஸ்வீட்னஸ் அதிகமாக வேணான்னா நீங்கள் 1 டீஸ்பூன் தேன் சேர்த்துக்கோங்க. அதுவே உங்களுக்கு போதும். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு பபிள்ஸ் வர அளவுக்கு கொதிக்க விட்டுருங்க. கிரேவி மாதிரி கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஃப்ரை பண்ணி சிக்கன் இதில் சேர்த்துக்கலாம். சிக்கனை சேர்த்த பிறகு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா கருகி போயிடும். 5 மினிட்ஸ்க்கு விடாமல் கிளறி விடுங்க. அப்போ தான் சிக்கன் சாப்பிடும்போது ஜூஸியாக இருக்கும். இங்கே பாருங்க, சிக்கன் இவ்வளோ ஜூஸியாக வந்திருக்கு. இப்போ எனக்கு சாப்பிடணும் போலே தோணுது. மேலே டெக்கரேஷனுக்கு எள்ளு ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ ஜூஸியான ஹனி சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு மேலே டாப்பிங்ஸ்க்கு ஸ்ப்ரிங் ஆனியன் சேர்த்துக்கலாம். இந்த ரெசிபி நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்கு சொல்லுங்கள் கமெண்ட்டில். வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கனை ஹாலில் பிடிச்சிக்கோ. அப்போ நாங்கள் எப்படி சொல்லுங்கள் ஒன்றே வரோம். பாய் பாய். நன்றி, வணக்கம்.